ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த நிதமும் முன்னே நினைக்கிறேன் அவளோட அடுத்த அத்தியாயத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். அத்தியாயம் 9. அப்போதுதான் ஒன்று ஞாபகத்திற்கு வந்தது வைஷுவிற்கு. ஏற்கனவே கேரளாவில் பார்த்தபோது அர்ஜுன் ஒரு விஷயத்தை இவளிடம் கூறியிருந்தான். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா, எங்கேயாவது உனக்கு வேலை வேணும்னா, இல்லை ஏதாவது எமர்ஜென்சியாக உதவி வேணும்னா நீ தாராளமாக என்னை கூப்பிட்டு கேட்கலாம். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்க இப்போது தான் ஞாபகம் வந்தது. வேகமாக பரபரப்பாக தேட ஆரம்பித்தாள். ஒருவேளை ஏதாவது ஒரு வேலை தனக்கு கிடைக்குமா என்று கேட்டு இருந்தால் நன்றாக இருக்குமோ என்கின்ற எண்ணம் இவளுக்கு. வேகமாக யோசித்தபடியே சினேகாவை பார்த்தவள், ஒரு நிமிஷம் சினேகா, நீ பார்த்துக்கிட்டே இரு, 2 நிமிஷத்தில் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு பரபரப்பாக நடந்தாள். எங்கு தேடியும் அர்ஜுன் கண்ணுக்கு சிக்கவே இல்லை. அதே நேரத்தில் அந்த மாலுக்கு சொந்தக்காரனான பாலாவும் அங்கிருந்த ஆஃபீஸ் அறைக்குள் தான் இருந்தான். சிசிடிவி கேமராவில் ஒவ்வொரு இடமாக செக் செய்து கொண்டிருந்தவன் அர்ஜுனை பார்க்கவும் ஃபோனில் அழைத்திருந்தான். கேரளா போக போகிறேன்னு சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன். ஹலோ, கேரளா போகணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அதனால தான் இங்கே வந்திருக்கிறேன். ஆமாம், நீ எங்கே இருக்கிற? ஆஃபீஸ் ரூமில் தான் இருக்கிறேன். வந்துட்டு போறியா? என்னடா, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே பார்த்து பேசினோம். ஆமாண்டா, 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பார்க்குறோம். நான் அதுக்குள்ளே எவ்வளோ வேலையை முடிச்சு வச்சுட்டுருக்கிறேன். நீ என்னடானா சுற்றி முடிச்சுட்டு திரும்பி பர்ச்சேஸுக்காக வந்திருக்கிற. உனக்கு எனக்கு எத்தனை வித்தியாசம் பாரு. சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, எனக்கு இந்த வேலையே வேண்டாம். நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். யாரும் கேட்கல. பிடிவாதமாக பிடிச்சு ஒவ்வொரு கம்பெனிக்குமே பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்து விட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த அம்மா. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் கிளம்பியாச்சு. நீ சும்மா என்னை கூப்பிட்டு இருக்காத என்று சொல்லிவிட்டு அவன் ஃபோனை வைக்க சில நொடிகளிலேயே வைஷ்ணவியின் முகம் ஒரு கேமராவில் தெரிய சற்று கூர்ந்து கவனித்தான். இந்த பொண்ணு என்னதான் மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கிறா? மனதிற்குள் திட்டியவன் வேகமாக எழுந்து அவள் நிற்கின்ற இடத்தை நோக்கி சென்றான். இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற என்று குரல் கேட்கவும் சட்டென திரும்பி பார்த்தால் இவனை பார்த்ததுமே, சார், நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்களை இங்கே நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக நீ என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வர்ற, அப்படித்தானே? சார், நான் எதுக்காக உங்களை ஃபாலோ பண்ணணும்? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? நம்மளோட வேலை தான் அங்கேயே முடிஞ்சு போச்சுதே. பாருங்கள், நான் இங்கே சென்னைக்கு வந்து 10 நாள் கிட்ட ஆக போகுது. என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கி இருக்கிறேன். இன்றைக்கி இந்த மாலை சுற்றி பார்க்கலான்னு அவ கூட வந்தேன். இதையெல்லாம் நம்ப சொல்கிறியா? நம்ப மாட்டிங்களா? நம்பாததுக்கு காரணம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். முதல்ல நம்புறதுக்கு காரணம் சொல்லு. எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர? நான் தான் உங்களை ஃபாலோ பண்ணலைன்னு சொல்கிறேன்ல. நான் இப்போ ஒருத்தரை பார்க்குறதுக்காக தான் வந்தேன். அவரை காணோம், அதுதான் தேடிக்கிட்டு இருந்தேன். யாரை பார்க்க வந்த? சொன்னா உங்களுக்கு தெரியுமா? என்ன மட்டும் தானே உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச வர உங்களுக்கு எப்படி தெரியும்? விடுங்க, நானே மறுபடியும் பார்த்துக்கிறேன். சரி, ஏன் இங்கே வந்த? அதை சொல்லு. பெரிய மால்ல இருக்கிறத பார்க்கறதுக்கு வந்தேன். ஆனால் பாருங்களேன், இங்கே ஏதாவது எனக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆனால் யாரை கேட்கணும், என்ன ஏது எதுவுமே தெரியல. வேலையா? அப்படி என்ன வேலை செய்வேன்? அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனே, காலேஜ் சர்டிஃபிகேட் தான் இல்லை. 18க்கு மேலே எனக்கு மொழி தெரியும். இதை வச்சு ஏதாவது ஒரு வேலை இங்கே கிடைக்காதா என்ன? என்ன, எனக்கு டிரான்ஸ்லேட்டரையா இருந்தியே, அந்த மாதிரியா? சார், சும்மா அதையே சொல்லாதீங்க. அது ஒரு எமர்ஜென்சிக்காக உங்களுக்கு உதவி செஞ்சேன். ஆனால் இப்போது ஏன் நான் உங்ககிட்ட உதவி வாங்கினேன்னு இருக்குது. ஏன் சார், என்ன ஆச்சு? நான் ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா? அப்படியா? எனக்கு அதுலேயே சந்தேகம் நிறைய இருக்குது. எதையும் காசுக்காக தான் செய்கிற. காலில் அடிபட்டு இருக்குன்னு வேற ஆக்டிங் கொடுத்த. ஆமாம், இப்போ தான் ஞாபகம் வருது. கால்வலி என்ன ஆச்சுது? இருக்குதா, போயிடுச்சா? சார், அது லேசான அடி தானே, அப்போவே சரியாயிடுச்சு. இப்போ நான் நல்லா தான் இருக்கிறேன். சொல்லுங்கள் சார், இங்கே யாரையாவது தெரியுமா? எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா? வேலையா என்று யோசித்தவன் சற்று நேரம் அமைதியாக இருக்க, என்ன சார், எதுவும் இல்லையா? உனக்கு ஒரு வேலை இருக்குது. அது உனக்கு சரி வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன் இப்படி சொல்கிறீங்க? என்னால் எந்த வேலையை வேணும்னாலும் செய்ய முடியும். அப்படியா? அப்படின்னா ஒன்று செய். நீ இப்போது எங்கே தங்கி இருக்கிற? அட்ரஸ் கொடுத்துட்டு போ. ஃபோன் நம்பர் இருந்தாலும் கொடுத்துட்டு போ. நான் உன்னை கூப்பிட்றேன். நிஜமாவா? ஓகே சார், ஓகே, நான் உங்களை நம்புகிறேன். நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷன். நீங்கள் சொன்னீங்கன்னா நடக்கும். வேகமாக ஃபோன் நம்பரை கொடுக்க வாங்கியவன் அவளை யோசனையோடு பார்த்தான். ஒரு நாள் மட்டும் யோசிச்சுட்டு நாளைக்கு காலையில் உன்னை கூப்பிட்றேன். அப்புறமா பேசிக்கலாம். சரி, எங்கே வந்து உன்னை பார்க்கட்டும்? உங்களுக்கு வேறு எங்கேயாவது ஆஃபீஸ் இருக்குதா? அங்கே வரணுமா? நான் சொல்லும்போது வந்தால் போதும் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். சொன்னது போலவே அடுத்த நாள் காலை இவளை அழைத்திருக்க சற்று ஆர்வமாகத்தான் புறப்பட்டு வந்தாள். ஸ்னேகா, வேண்டிக்கோ, இந்த வேலை கட்டாயமாக எனக்கு வேணும். நல்ல வேலையாக இருக்கணும். பிரச்சனை இல்லாத வேலையாக இருக்கணும். அதையும் கொஞ்சம் எனக்காக அந்த சாமிக்கிட்ட காதில் போட்டு வை. சரியா போச்சு. ஏனோ அந்த கடவுள் தான் உன் வேலை கொடுக்க போகிறாரா என்ன? ஆல் தி பெஸ்ட். அதெல்லாம் நல்லாவே உனக்கு கிடைக்கும். சரி, வராதுன்னு தோணுச்சுன்னா யோசிக்க வேண்டாம். பிடிக்கலன்னு சொல்லிட்டு யோசிக்காமல் கிளம்பி வந்துடு, புரிஞ்சுதா? புரியுதுடி என்றவள்
இங்கே மறுபடியும் அதே மாலிற்கு வந்திருந்தாள். இம்முறை தன்னுடைய ஆஃபீஸ் அறைக்கு அழைத்திருந்தான். ஆஃபீஸை சுற்றி பார்த்தவள், "ஆஃபீஸ் ரொம்ப செமையா இருக்குது சார். ரொம்ப அழகா இருக்குது. சோபா எல்லாம் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு" என்று சொன்னபடியே சோபாவை தொட்டு காட்ட, "சரிதான். இத பார்க்கறதுக்கு நான் இங்க வந்தியா? அப்படின்னா உனக்கு வேலை வேண்டாம் அப்படிதானே?" "ஐயோ! இல்ல சார். எனக்கு வேலை கட்டாயமா வேணும். அதுவும் உடனடியா வேணும்." "என்ன ரொம்ப நாள் இந்த ஊர்ல சும்மாவே இருக்க முடியாது. ஏற்கனவே ஃப்ரெண்டு வீட்ல தான் தங்கி இருக்கிறேன். அவளுக்கு பணம் எதுவும் இந்த நிமிஷம் வரைக்கும் கொடுக்கல. அதுவே எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்குது. போதும் போதும் உன்னை மட்டும் பேச விட்டா பேசிக்கிட்டே இருப்பியே. இதோட நிப்பாட்டிக்கோ. உனக்கு நான் என்ன வேலை தர முடிவு பண்ணியிருக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். சொல்லுங்கள் சார், என்ன வேலை இந்த ஆஃபீஸ்லையா? இங்கே நிறைய கடை இருக்குது. இங்கே இருக்கிற எந்த கடையில் வேணும்னாலும் எனக்கு வேலை கொடுங்க. இந்த மாலில் ரெஸ்டாரண்ட் கூட இருக்குது. அங்கே வேலை கொடுத்தா கூட சந்தோஷம்தான். எனக்கு நல்லா சமைக்க தெரியும். வேலை ரெஸ்டாரண்ட்டில் இல்லை, வேறு எந்த கடையிலையும் இல்லை. வேலை என் வீட்டில் கொடுக்கலான்னு யோசிக்கிறேன். சூப்பர் சூப்பர். உங்கள் வீட்டில் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்களா? அங்கே ஏதாவது வேலை இருக்குதா? சார், என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை. மற்றபடி நீங்கள் சொல்கிற எல்லா வேலையும் என்னால் செய்ய முடியும். அது மட்டும் இல்லை, எனக்கு ஈஸியாக எல்லா லாங்குவேஜும் புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப அழகாக இங்கிலீஷ் எல்லாம் எழுத வரும். வேறு ஏதாவது டவுட் இருக்குதா உங்களுக்கு? உனக்கு என் வீட்டில் அந்த வேலை இல்லை, பின்ன வேறு என்ன வேலை சார் சொல்லுங்கள். என் வீட்டில் கொஞ்ச நாள் என்னோடய தாத்தாவுக்கு பேத்தியாக வந்து நடிக்கணும். சார், என்ன விளையாடுறீங்களா? உங்களுக்கு டைம் பாஸ் ஆகிறதுக்காக என்னை கூப்பிட்டு வச்சு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் சொல்கிற எதுவுமே எனக்கு புரியல. உங்கள் தாத்தாவுக்கு பேத்தியாக நடிக்கணும்னா இதுக்கு அர்த்தம் என்னென்னு தெரியுமா சார்? என்ன போர்ஜரி கேஸில் பிடிச்சு உள்ளே போடலாங்கிற பிளானில் இருக்கீங்களா? நான் உங்ககிட்ட வேலை கேட்டது ரொம்ப தப்பு தான். நான் இப்போவே கிளம்புறேன். வைஷ்ணவி, வைஷ்ணவி தானே உன்னோட பேர்? ஆமாம், என் பேரெல்லாம் கரெக்டாக தான் ஞாபகம் வச்சுருக்கிறீங்க. ஆனால் உங்கள் பேச்சு தான் சரியில்லை. ரொம்ப நன்றி சார். விளையாடுறீங்களா என்னை வச்சு? காலையில் தேவையில்லாமல் அடித்து பிடிச்சி இங்கே ஓடி வந்தேன். இங்கே வந்து ஹாயாக உட்காந்துக்கிட்டு கடுப்பாக இருக்குது சார். இந்த பணக்காரங்க எல்லாமே இப்படி தான். இவங்களுக்கு நம்மளை பார்த்த விளையாடுற பொம்மை மாதிரி இருக்குது போல். அதுதான் இப்படியெல்லாம் சொல்லி கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. வைஷ்ணவி, நான் இப்போ உண்மையில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், பொய் கிடையாது. என் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை. இப்போ ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருக்கிறாரு. அவரோட கடைசி ஆசை தன்னோட பேத்தியை பார்க்கணுன்னு. எங்கே தேடியும் கிடைக்கல. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? அது எப்படி கிடைக்காம போவாங்க? உயிரோட தானே இருக்கிறாங்க. சற்று குரலை தனித்து கேட்க, இந்த நிமிஷம் வரைக்கும் சரியாக தெரியல. உயிரோடு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் தாத்தா முழுக்க முழுக்க நம்புகிறாரு தன்னோட பேத்தி உயிரோடு இருக்கிறதா அப்படின்னு. எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷன். சாகிற அந்த கடைசி நிமிஷம் உங்கள் பேத்தியை பாருங்கன்னு யாரையாவது கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டினா என்னன்னு தோண ஆரம்பிச்சு இருக்குது. உனக்கு எல்லா லாங்குவேஜ் தெரியும் தானே? நீ நார்த்து சைடில் இருந்து இருக்கிற. ஸோ உன்னை கூப்பிட்டுட்டு போனால் அவர் நம்புவார்னு என் மனசுக்குள்ளே தோணுச்சு. அதனால தான் இந்த உதவி கேட்டேன். காசு பணத்தை பற்றி கவலை எல்லாம் படாத. எவ்வளவு வேணுமோ அதை நான் தரேன். நீ ஒரே ஒரு தடவை என் தாத்தாவை பார்த்து, நான் தான் உங்கள் பேத்தி வந்திருக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொன்னால் போதும். நிஜமாக கண்முழிச்சு பார்த்துருவாரு. என்ன சார் விளையாடுறீங்களா? சீரியஸாக இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க, அப்புறமா எந்திரிச்சு உட்காருவாருன்னு சொல்கிறீங்க. என்னை எதை நம்ப சொல்கிறீங்க? ஒரு வேளை எந்திரிச்சவர் என்னை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டா உண்மை தெரிஞ்சால் என் நிலமை என்ன ஆகும்? நான் கூட தானே இருப்பேன். உன்னை விட்டு எங்கேயும் நகர்ந்து போக மாட்டேன். அவரை தற்சமயம் நம்ப வச்சா போதும். பிறகு நீ கிளம்பி போய்க்கலாம். உனக்கு நான் சம்பளமாக முதல்ல நீ கேட்குற காசு தரேன். காசெல்லாம் தரேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் பொய் சொல்கிறது தப்பில்ல. இது வரைக்கும் யார்கிட்டேயும் இது போல் பொய் சொன்னது இல்லை. வேலைக்கான சம்பளத்தை மட்டும்தான் வாங்கி கொண்டு இருக்கிறேன். ஆமாம், அதுதான் தெரியுமே, நான் பார்த்தேனே. டிரான்ஸ்லேட்டருக்கு அநியாயத்துக்கு 2000 ரூபா வாங்கினேன். காலில் அடிப்படாமலேயே மறுபடியும் 10,000 ரூபா கேட்டேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. உனக்கு காசு முக்கியம் தானே? காசுக்காக தானே இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற? நீ எதிர்பார்க்குற பணத்தை நான் தரேன். ஒரே ஒரு முறை தாத்தா முன்னாடி வந்து சொல்லிட்டு மட்டும் போயிடு. நான் உனக்கு 50,000 ரூபா பணம் ஸ்பாட் கேஷ் உன் கையில் தரேன். நீ என்ன வேணும்னாலும், நீ எங்கே வேணும்னாலும் போய்க்கோ. எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் தாத்தா கிட்ட சொல்லிடுவேன். உங்களை பார்த்த பிறகு அவங்க அப்பா கிட்ட போயிட்டான்னு சொல்லிடுவேன். இல்லை வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்குவேன். ஆனால் ஒரே ஒரு தடவை அவர்கிட்ட பேசினா போதும். நிஜமாவே 50,000 தருவீங்களா? நிஜமாதான். அமௌண்ட்டு பெருசாக இருக்குது. கேட்க நல்லா தான் இருக்குது. என்ன சொல்கிறது? ஓகே சொல்லணும் போலவும் இருக்குது. பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது. எந்த பிரச்சனையும் ஆகாது. நான் இருக்கிறேன், தைரியமாக வரலாம். என் பேர் பாலா. உனக்கு தெரியும் தானே? அது தெரியுமே, ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களே. ஒருத்தரோட பேரை ஒரு தடவை சொன்னால் எப்போவுமே நான் மறக்க மாட்டேன். சரி, அப்படின்னா ஓகே. உனக்கு சம்மதம்னா நீ ஃபோன் பண்ணி சொல்லு. அதுக்கு பிறகு நான் சில விஷயங்கள் எல்லாம் உன்கிட்ட மாற்ற வேண்டியது இருக்குது. மாற்றணுமா? என்ன சார் சொல்கிறீங்க? என்ன மாற்ற போகிறீங்க? நீ பார்த்தா ஏதோ ஒரு சேரியில் வளர்ந்த பொண்ணு மாதிரி இருக்கிற. தாத்தா இப்படி உன்னை பார்க்கக்கூடாது. படித்த பொண்ணா, கொஞ்சம் நாகரிகம் தெரிஞ்ச பொண்ணா மாற்றணும். அதுதான் நீ ஓகே சொன்னேன்னா அதுக்கப்புறமா நான் பார்த்துக்கிறேன். என்ன சார் என்னென்னமோ சொல்கிறீங்க? எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பயப்பட எல்லாம் ஒன்றும் இல்லை. தைரியமாக இரு. ஓகே சொல்லலாம். சரி,
இப்ப நீ புறப்பட்டுக்கோ. உன் மனசுக்கு ஓகேன்னு பட்டுச்சுதுன்னா, சாயங்காலமா கூப்பிடு. நாம நாளைக்கு சாயங்காலமா தாத்தாவ பார்க்க போவேன். உன்ன நான் அழைச்சிட்டு போறேன்." "ஓகே சார். நானும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறேன். யோசிச்சுட்டு உங்கள வந்து பார்க்குறேன். பை" என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள்.